இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இன்று நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஒரு நிமிடம் நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அன்பு தெய்வமே, முழந்தாள் படியிட்டு இறைவார்த்தையின் முன்னால் இந்த இறைவார்த்தையினுடைய அபிஷேகத்துக்காக, இந்த இறைவார்த்தையினுடைய சக்திக்காக, ஆற்றலுக்காக ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற மக்களை உடைய பாதத்திலே தருகின்றோம். இவர்களை ஆசீர்வதியும், இவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், இவர்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், இவர்களுடைய தலைமுறையை ஆசீர்வதியும். உம்முடைய அருள்கரம் இந்த குடும்பத்தோடு இருக்கட்டும், பிள்ளைகளோடு இருக்கட்டும், இந்த நாளோடு இருந்து இவர்களை வழிநடத்தட்டும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை யோவான் எழுதிய நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 23வது இறைவார்த்தை. அதற்கு இயேசு, என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். இன்னும் அருமையான வார்த்தை பாருங்க அன்புமிக்கவர்களே. இயேசுவின் மீது யாருக்கு அன்பு உண்டு? அவர் சொல்வதை கடைபிடிப்பவர்களுக்கு மட்டுமே அன்பு உண்டு. நான் இயேசுவை அன்பு செய்கிறேன் என்று கூறிக்கொண்டு இயேசு சொன்னவற்றை கடைபிடிக்காமல் இருந்தால் நான் பொய்யன், நான் பொய் சொல்கிறேன் என்று அர்த்தம். இயேசு எதை கடைபிடிக்க சொன்னார்? சினம் கொள்ளாதீர்கள், கோபப்படாதீங்க, எதற்கெடுத்தாலும் எரிஞ்சு விழாதீங்க, சகிப்புத்தன்மை உங்களில் வளரட்டும் என்று சொன்னார். கோபம் அலகை கொண்டு வருவது, சகிப்புத்தன்மையோ கடவுளிடமிருந்து வருவது. அடுத்து சொன்னார், பழி வாங்காதீங்க, பழிக்கு பழி வேண்டாம், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று பழி வாங்காதே, மாறாக மன்னியுங்கள். நிபந்தனையற்ற மன்னிப்பு. ஏனென்றால் சிலுவையில் இறுதி துளி இரத்தத்தையும் கொடுக்கும் போதும் தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொன்னவர்தான் நம்முடைய இயேசு என்ற தகப்பன். அந்த தகப்பனுடைய பிள்ளைகள் தான் நாம். எனவே மன்னிக்க நமக்கு கடமை உண்டு, பழி வாங்குவதற்கு அல்ல. அன்புமிக்கவர்களே, தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார். தர்மம் செய்யும் போது தம்பட்டம் அடிக்காதீர்கள். பிறர் புகழ வேண்டும், பிறர் என்னை நல்லவர் என்று சொல்ல வேண்டும், என்னை பாராட்டி 4 வார்த்தைகள் பேசி என்னை உயர்த்த வேண்டும் என்று நினைக்காதே. மாறாக உனது வழக்கை செய்வதை இடக்கை அறியாதிருக்கட்டும் என்று சொன்னார். கவலைப்படாதீங்க. எதுக்கெடுத்தாலும் ஒரு கவலை. எதை உண்பது, எதை குடிப்பது, எதை உடுத்துவது, எதிர்காலத்தை பற்றிய கவலை, பிள்ளைகளை பற்றிய கவலை, கணவன் மனைவியை பற்றிய கவலை என்று வீணான தேவையில்லாத கவலை உங்களிடம் வேண்டாம். கடவுளை சார்ந்திருங்கள், அவர் உங்களை நடத்துவார். அன்புமிக்கவர்களே, கவலை அதுவும் அழகை கொண்டு வருவது, மகிழ்ச்சி கடவுள் கொண்டு வருவது. எனவே நாங்கள் வந்து அவரிடம் குடிகொள்வோம் என்று இறைவார்த்தை சொல்லுகின்றது. நாங்கள் என்றால் யார்? தந்தை, மகன், தூய ஆவி என்ற 3 கடவுள் வந்து நாங்கள் அவரிடம் குடிகொள்வோம். ஆக கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர்களுக்கு உள்ளால் தூய ஆவியானவர் தந்தை மகனோடு வந்து 3 கடவுளாக தம திருத்துவமாக அவர்கள் குடிகொள்ளுகின்றார்கள். கடவுள் குடிகொள்ளுகின்ற ஆலயமாக எனது ஆலயம், எனது உடல் மாற வேண்டும். கடவுளுக்கு பிடிக்காதவை, அவர் விரும்பாதவை செய்யும் போது இந்த உடலாகிய ஆலயத்தில் கடவுள் தங்க மாட்டார். அன்புமிக்கவர்களே, இந்த உடலாகிய ஆலயத்தை புனிதமாக நாம் எப்படி நினைக்கின்றோமோ, எவ்வாறு அதை பயன்படுத்துகின்றோமோ அதை பொறுத்துத்தான் கடவுள் நம்மோடு தங்குவார். உங்களுக்கு ஒரு உண்மை என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு உண்மை என்னவென்று தெரியுமா? அன்புமிக்கவர்களே, தூய ஆவியார் ஆர்ப்பாட்டத்தோடு நம்மிடத்திலே வந்து சேருவார். ஆனால் தூய ஆவியாருக்கு பிடிக்காதவை எல்லாம் நாம் செய்யும் போது அவர் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அமைதியாக நம்மிடமிருந்து வெளியேறுவார். இந்த சத்தியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தூய ஆவியாரை தக்க வைத்து என்னுடைய இதயத்தில் எரிகின்ற விளக்கை நான் அணையாமல் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்க வேண்டும். இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் நமக்கு கிடைக்கட்டும். கடவுள் நம்மீது அன்பு கொண்டுள்ளார். நாம் கடவுளுடைய கட்டளைகளை, அவர் சொன்னதை கடைபிடிக்கின்றோம்.
அவர்கள் வந்து என்னிடம் தங்குகின்றார்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.